இந்த டிவி ஆகட்டும் அல்லது மொபைல் ஆகட்டும், லேப்டாப்பு இதுலேருந்து கண்களை எடுக்கவே முடியறதில்ல. இந்த கண்களுக்கு இப்போல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஏற்படுது. நைட்டு கூட படுக்கும்போது கூட மொபைலை கையில் வச்சுக்கிட்டே படுக்கிறாங்க. பெட்ஷீட்டுக்குள்ளே மொபைலை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தூங்க போகும்போது மொபைலு, தூங்கி எழுந்த உடனே மொபைலில் தான் கண் முழிக்கிறாங்க, மொபைலில் தான் தூங்கி எழுந்து பார்க்குறாங்க. எல்லாமே மொபைல் தான். இப்போ மொபைல் இல்லாத உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்கள் மொபைல், லேப்டாப், டிவி இதை தொடர்ந்து இந்த லைட்டை பார்க்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா, சீக்கிரமாகவே இந்த உலகத்தில் எல்லாருமே கண்ணாடி போடுற மாதிரி ஆகிடும். எல்லாருமே கண்களில் இருக்கிற லென்ஸை மாற்றுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்குது. இப்போது ரொம்ப 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 ஸ்ட்ரெயின் ஆகுது கண்கள். கண்களை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல நல்லா ரப் பண்ணுங்க. கண்ணு மேலே வச்சுக்கோங்க. எத்தனை முறை? ஒரு 5லிருந்து 9 முறை அது மாதிரி பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணும்போது கண்களுக்கு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த சுண்டு விரலை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 வாய் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மோதிர விரலை 2 மூக்குக்கிட்ட வச்சுக்கோங்க. 2 கை விரல் இந்த நடுவிரல், இந்த ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதை உங்கள் கண்களை வச்சு மூடிக்கோங்க. எப்படி வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரலை உங்களோட காதுகிட்ட எப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் ஷண்முகி முத்ரான்னு பேர். ஓகேங்களா? ஸோ இங்கே கை, இங்கே கை, இங்கே கை, இங்கே கை, அவ்வளோதான். அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு நல்லா ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளையும் சரி பெரியவர்களையும் சரி, இன்ஃபேக்ட் அவங்களே சரி, இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிவி ஆகட்டும் அல்லது மொபைல் ஆகட்டும், லேப்டாப்பு இதுலேருந்து கண்களை எடுக்கவே முடியறதில்ல. இந்த கண்களுக்கு இப்போல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஏற்படுது. நைட்டு கூட படுக்கும்போது கூட மொபைலை கையில் வச்சுக்கிட்டே படுக்கிறாங்க. பெட்ஷீட்டுக்குள்ளே மொபைலை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தூங்க போகும்போது மொபைலு, தூங்கி எழுந்த உடனே மொபைலில் தான் கண் முழிக்கிறாங்க, மொபைலில் தான் தூங்கி எழுந்து பார்க்குறாங்க. எல்லாமே மொபைல் தான். இப்போ மொபைல் இல்லாத உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு சரியா தவறா? சரிதான். மொபைல் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? ஏன்னா அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. மேப்புலேருந்து, கிளாக்குலேருந்து, ரூட்டுலேருந்து, எல்லாமே அட்ரஸ்லேருந்து எவ்ரிதிங் இஸ் தேர். அது இல்லாத வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இது சரிதான். ஆனால் இதை பார்க்க இந்த மொபைலை பார்க்கறது, அதை ஆப்ரேட் பண்ணுறது கை, விரல் நுனி, கண், இது 2 தான். இது 2க்கு தான் பயங்கர ஸ்ட்ரெயினாக இருக்குது. மூளைக்குள்ளே நிறைய குப்பைகள் விஷயங்கள் போடப்படுதுங்கிறது வேறு, அது அப்புறம் பார்க்கலாம். நம்ம கண்ணும் விரல்களையும் எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தான். முதல்ல கண்களுக்கு வருவோம். அடுத்தது நம்ம விரல்களை பற்றி பேசுவோம். கண்கள் மொபைல், லேப்டாப், டிவி இதை தொடர்ந்து இந்த லைட்டை பார்க்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா, சீக்கிரமாகவே இந்த உலகத்தில் எல்லாருமே கண்ணாடி போடுற மாதிரி ஆகிடும். எல்லாருமே கண்களில் இருக்கிற லென்ஸை மாற்றுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்குது. இப்போது ரொம்ப 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 ஸ்ட்ரெயின் ஆகுது கண்கள். அதுக்கு என்ன பண்ணணும் யோகா பயிற்சியில் அப்படின்னு? ஏன்னா இதை பற்றி பேசணுன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ வீணாக போகுது, எவ்வளோ பார்க்கலாம், அது வேண்டாம். இதுக்கு என்ன ரெமெடி இருக்குது, என்ன பயிற்சிகள் பண்ணலாம், அதுங்க நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்கள் காலையில் தூங்கி எழுந்த உடனேயே நீங்கள் மொபைலை பார்க்குறத முதல்ல கட் பண்ணுங்கள். நம்பர் 1. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே 2 கைகளால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ரப் பண்ணுங்கள். கையை நல்லா ரப் பண்ணிங்கன்னா, இந்த உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா ரப் பண்ண சூடு வரும். அந்த சூட்டை முதல்ல கண்கள் மேலே அப்படி வச்சுக்கோங்க. இந்த கண்கள் மேலே இருக்கக்கூடிய ரெப்பைன்னு இருக்குல்ல, இந்த கண் மூடுதில்ல, இப்படி தாமரை இதழ் மாதிரி அந்த மூடி இப்படி திறக்கிற அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, கண் மூடி, கண் இமை. அந்த இமைங்கிறது இந்த முடி, இந்த கண்ணு மேலே இருக்கக்கூடிய இந்த பாகம் இருக்குது பாருங்க, அப்படி மூடி திறக்குது. அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தோலை உடையது அந்த மூடி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 5 முறை காலையில் தூங்கி எழுந்தோன்னா, இப்போ காலையில் பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்தோன்னா கையை பார்ப்பாங்க. ஏன்னா கராக வெஸ்தே லக்ஷ்மின்னு இந்த ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை பார்த்துட்டு கையை பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் என்ன சொல்லணும்னா, உங்கள் கண்களை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல நல்லா ரப் பண்ணுங்க. கண்ணு மேலே வச்சுக்கோங்க. எத்தனை முறை? ஒரு 5லிருந்து 9 முறை அது மாதிரி பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணும்போது கண்களுக்கு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுக்கப்புறம் எழுந்து பல் தேய்ச்சிட்டு கண் கழுவுற கப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த கண் கழுவுற கப்பை வச்சு அதில் தண்ணி எடுத்து, நல்ல தண்ணி, குழம்புன தண்ணி கிடையாது, வீணாக போன தண்ணி, நல்ல டிஸ்டில் வாட்டர் எடுத்து கண்ணை அந்த கப்புக்குள்ளே வச்சு நல்லா அலம்புங்க. அலம்பிட்டு ஒரு சாஃப்ட் கிளாத்து, கண்ணை துடைக்கிறதுக்கு மட்டும் ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சுக்கோங்க. அதால் கண்ணை துடைச்சிட்டு நீங்கள் பால்கனியில் உட்காந்து நான் சொல்கிறது இந்த பயிற்சிகளை பண்ணுங்கள். முதல்ல இப்போ நான் இவ்வளோ நாள் சொன்னது ப்ரிப்பரேஷன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, கண்களை நல்லா மூடி தரங்க. கண்ணை இப்படி பிளிங்க் பண்ணணும். எத்தனை முறை? ஒரு 10லிருந்து 15 முறை, 20 முறை கண்ணை இப்படி பிளிங்க் பண்ணுங்கள். கண்ணை பிளிங்க் பண்ணும்போது கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பசை அதிகமாகும். அதுக்கப்புறம் ரைட்டு லெஃப்ட்டு எவ்வளோ தூரம்? தலையை திருப்பக்கூடாது. தலையை திருப்பினா அது நெக்கு எக்ஸசைஸ் ஆகிடும். இது வெறும் ஐபால்ஸுக்கு தான். ரைட்டு லெஃப்ட், அப்புறம் அப் டவுன்,
அப் டவுன், அப் டவுன். மேலே எவ்வளோக்கு எவ்வளோ கண்களை தூக்க முடியுமோ தூங்க, கண்களை எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறக்க முடியுமோ இறக்குங்க. இது வந்து நேத்திர வியாயமானு பேர். ஐ எக்ஸசைஸ்க்கு நேத்திர வியாயமா. நீங்கள் வந்து பெஸ்ட் ஐ எக்ஸசைஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, ரைட்டு லெஃப்ட்டு பார்த்தீங்க, லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தீங்க, இப்போ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்க, இதுக்கப்புறம் கிராஸ். இந்த லெஃப்ட்லேருந்து ரைட்டு, திருப்பி ரைட்லேருந்து லெஃப்ட்டு, லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து, அப்புறம் இந்த கிராஸ், லெஃப்ட்லேருந்து கீழே இந்த பக்கம் ரைட்டு. ஓகே, இங்கேருந்து இப்படி போனோம், அங்கேருந்து இப்படி வந்தோம். ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட் டு ரைட்டு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் மேலே லெஃப்ட்லேருந்து கீழே ரைட்டு, அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி. அப்புறம் ரொட்டேட் கிளாக் வைஸ் 5 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸ் 5 டைம்ஸ், இல்லை 9 டைம்ஸ் பண்ணுறேன், 9 டைம்ஸ் பண்ணுறேன். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சோன்னா கண்களை மூடிக்கோங்க. திருப்பி கைகளை நல்லா ரப் பண்ணி கண்ணு மேலே வச்சுக்கிட்டு நல்லா அந்த சூடு அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைங்க. இது நார்மலாக எவ்ரிடே பண்ணுறது. நீங்கள் லேப்டாப் பார்க்கும்போதும், மொபைல் பார்க்கும்போதும், டிவி பார்க்கும்போதும் உங்கள் கண் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகுது. அதுக்கு இதை நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்டு படுக்க போகும்போது என்ன பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்க நிறைய படிக்கிறாங்க, லேப்டாப் பார்த்துக்கிட்டே, இப்போல்லாம் லேப்டாப் பார்த்து தான் படிக்கிறாங்க, எல்லாமே லேப்டாப்பில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கர்ச்சீஃபை மூட்டை மாதிரி நல்லா கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த சுடு தண்ணியில் அப்படி வச்சுட்டு, ஆனால் சுடு தண்ணி கொதிக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும். அதாவது கொஞ்சம் லுக்வார்மாக இருக்கணும். அதில் நினச்சி நல்லா பிழிஞ்சிட்டு எதமான சூட்டை அந்த கண்ணு மேலே வைங்க. உங்கள் கண் மேலே வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்ல சாஃப்டான சூடாக இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. சாஃப்டாக இருக்கிறதுல வச்சு கண் மேலே வச்சு 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 எடுக்கணும். அந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கும்போது என்ன ஆகுனா, கண்களை சுற்றியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரொம்ப மெலிதான இரத்த குழாய்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் போகும். இது அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு ரைட் டு லெஃப்ட், அப் அண்ட் டவுன், கண்ணை மூடிக்கிட்டு ரைட் டு லெஃப்ட், அப் அண்ட் டவுன், இந்த மாதிரி எக்ஸசைஸ்க்கு பழகுங்க. ஃபஸ்ட்டு கண்களை திறந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கண்களை மூடிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரம்மரி பிராணாயாமான்னு இருக்குது, ஆர் பிரம்மரி முத்ரான்னு சொல்லலாம். இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்படி கை இருக்கு இல்லையா, ஷண்முகி முத்ரான்னு சொல்லுவாங்க இதை. ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. நான் படித்தது வந்து ஷண்முகி முத்ரா. ஆனால் இதையே கண்ணு மேலே வச்சு கை வச்சு பிராணாயாமம் பண்ணும்போது இது பிரம்மரி பிராணாயாமான்னு சொல்லலாம். மூச்சு இழுத்து விடும்போது பிரம்மரி பிராணாயாமா. வெறும் முத்ராவில் மூச்சு இழுத்து சத்தம் இல்லாமல் நம்ம பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து ஷண்முகி முத்ரான்னு பேர். நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த சுண்டு விரலை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 வாய் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மோதிர விரலை 2 மூக்குக்கிட்ட வச்சுக்கோங்க. 2 கை விரல் வந்து இந்த நடுவிரல், இந்த ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதை உங்கள் கண்களை வச்சு மூடிக்கோங்க. எப்படி வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரலை உங்களோட காதுகிட்ட இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் ஷண்முகி முத்ரான்னு பேர். ஓகேங்களா? ஸோ இங்கே கை, இங்கே கை, இங்கே கை, இங்கே கை, அவ்வளோதான். அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு நல்லா பொறுமையாக மூச்சு இழுத்து விடுங்க. எத்தனை முறை, ஒரு 5லேருந்து 7 முறை, மேக்ஸிமம் 9 முறை. அதுக்கு மேலே செஞ்சிங்கன்னா கை வலிக்கும். ஏன்னா கை இப்படி பிடிச்சிட்ருக்கீங்களா, கை வலிக்கும். இதையே பிரம்மரி பிராணாயமாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 2 விரல் இங்கே வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி வந்து நீங்கள் சொல்லணும், சொல்லணும். இல்லை, அடுத்தது ஈ சொல்லணும். இந்த சவுண்டில் என்ன ஆகும்னா, உங்கள் சுற்றிலும் முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். வைப்ரேட் ஆக ஆரம்பிக்க என்ன ஆகும்னா, முகம் ஃபுல்லாக ஒரு பிளட் சர்க்குலேஷன் உண்டாகும். ஸோ இது வந்து கண்ணுக்கு, மூக்குக்கு, இந்த வாய்க்கு, காதுக்கு, இது அத்தனைக்குமே ஒரு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் உண்டாகக்கூடிய ஷண்முகி முத்ரா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது நான் வந்து சிகிச்சை முறை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாதுகாப்பு முறைகள். பாதுகாப்பு முறைகள்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் நீங்கள் கண்களை மூடிக்கிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக உட்காந்து உங்களுடைய அந்த காட்ஜஸ்லலாம், அந்த எலக்ட்ரானிக் காட்ஜஸ்லாம் பார்க்காம கொஞ்ச நாள் கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நாள் இருக்கணும். இந்த உபகரணங்கள் எல்லாமே நம்ம கண்ணை வந்து கஷ்டப்படுத்துதானா, அந்த கண்ணுக்கு நமக்கு தேவை, நம்ம வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆனால் தொடர்ந்து மொபைலை பார்க்குறத நிறுத்துங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்க வேண்டியிருக்கு, லேப்டாப்பே பார்க்க வேண்டியிருக்குன்னா 1 மணி நேரம் கழித்து உங்களோட அலுவலகத்தில் அப்படி கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு கண்ணை அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்டு லெஃப்ட்டு அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லைட்டை பார்க்குறது. அதே மாதிரி இப்போ அடுத்து தூங்குறது அந்த செகண்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும், அந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் மொபைல் பார்க்காம என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் புக்கு படிக்கிறது, ஒரு 15 நிமிஷம் நல்ல பாட்டு கேட்டுட்டு படுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே மொபைலை ஆஃப் பண்ணிவிடுங்க. மொபைல், உங்களோட லேப்டாப்பு, இது எல்லாமே என்ன இருக்கணும், உங்கள்கிட்டேருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி இருக்கணும். 15 மீட்டர் தள்ளி இருந்தால் தான் அதனுடைய ரேடியேஷன் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எக்ஸ்ரே பண்ணுறோம், அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் எடுக்கிறோம், அதில் ரேடியேஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக ரொம்ப மைனூட்டான ரேடியேஷன்ஸு உங்கள் மொபைல்லையும் இருக்குது, லேப்டாப் இருக்குது, டிவியில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ அதுலேருந்து நீங்கள்
நீங்கள் தள்ளி படுத்து தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மூளையிலேருந்து வரக்கூடிய கால்லேருந்து மூளை வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அந்த ரேடியேஷன் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். பக்கத்திலே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்கேருந்தோ இங்கே அனுப்புகிற ஃபோட்டோ அமெரிக்காவுக்கு போகுது அப்படின்னா அது எவ்வளோ துல்லியமான எவ்வளோ விஷயங்கள் அது உள்ளார டெக்னிக்கலாக இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ், அது உங்களை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இதெல்லாம் தள்ளி இருங்க. தேவை நம்ம பயன்படுத்தும் போது, தேவையில்லாது நம்ம பயன்படுத்தாதப்ப தள்ளி வச்சுட்டு உங்கள் உடம்பையும் மனசையும் எண்ணங்களையும் ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கண் சுத்தம் அப்படிங்கிறது, கண்கள்ங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண் இல்லைன்னா உலகமே நமக்கு இருட்டாக தெரியும். அதனால் தயவு செஞ்சு உங்கள் கண்களை பாதுகாக்கிறதும் உங்கள் கண்களை வீணாக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் பாதுகாப்பதற்கான வழிமுறைகள், அதற்கான யோக சிகிச்சை முறைகள் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பின்பற்றி அதை அதனை வெற்றிகரமாக அதை அடைய வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.